ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இந்த ஈவினிங்கில் உங்களை சந்திக்கிறத நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ வெல்கம் டு பைபிள் பேபி ஸ்டெப்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து கடுகளவு நம்பிக்கை. கடுகளவு நம்பிக்கைனா என்ன? கடுகளவு நம்பிக்கைனா சின்ன நம்பிக்கை. கடுகு எவ்வளோ சின்னது? இதை விட சின்னது. இதை விட சின்ன நம்பிக்கை இருந்தால் போதும். நம்ம என்ன பண்ணலாம்? மலையை வந்து கடலில் விழ சொன்னால் போய் விழும். கடல் வந்து மலை மேலே போய் விழ சொன்னால் அதுவும் போய் விழும். இது எப்படி சாத்தியமாகுது? ஒவ்வொரு மனுஷனுக்கு கடுகளவு நம்பிக்கை கூட இல்லாமல் இருக்கிறானா? அப்படி இருந்து ஏன் அவன் வேலை என்ன பண்ணுறான்? ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்பிக்கைன்றது ஒரு பேசிக்கான ஹியூமன் இமோஷன். அதையும் மீறி வந்து டவுட்ஸ் க்ரீப் ஆகிறதுனால அவன் வந்து கஷ்டப்படுறான். ஆனால் அது இருக்க தான் செய்யும். ஸோ எவனாலையும் யாராலையும் எந்த மனிதராலையும் மனுஷியாலையும் முழு நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ். நமக்கு எல்லாருமே பல இமோஷன்ஸ் வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து நம்ம மூளையில் ஓடக்கூடியவை. ஸோ இதையும் மீறி நம்ம வந்து எப்படி வந்து அற்புதங்கள் மிராக்கிள்ஸ் இந்த உலகத்தில் செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் மஸ்டர்ட் ஃபெய்த்? மஸ்டர்ட் ஃபெய்த் வித்தவுட் பேஷன்ஸ் இஸ் நத்திங். ஸோ பேஷன்ஸ் வந்து ஒரு முக்கியமான கீ. பேஷன்ஸ்னால் தான் நம்மளோட டைமிங்கில் எல்லாமே நடக்கும். நம்ம எதிர்பார்த்து நம்ம நம்பிக்கை வைக்கும் போது அது நடக்காது. இதுதான் உண்மை. பேஷன்ஸ் வந்து காட்ஸ் டைமிங்கில் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து விட்டுறணும். ஏன்னா காட்ஸ் டைமிங் வந்து நம்மளோட டைமிங்கோட வந்து பெஸ்ட்டு டைமிங். நம்ம நினச்சதோட காட்ஸ் டைமிங்கில் வந்து நம்ம சில விஷயங்களை எல்லா விஷயங்களையும் விட்டுட்டோன்னா நம்ம நினச்சதோட பல மடங்கு 1000 மடங்கு சூப்பராகவே நடக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் பேஷன்ஸ், எல்லாமே பைபிள் பேபி ஸ்டெப்ஸில் வந்து கொஞ்சம் தான். பைபிள் பேபி ஸ்டெப்ஸில் வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா பேபி ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன குழந்தைகளோட காலடி தடங்கள் தான். குழந்தை எப்படி நடக்கும்? சின்ன ஸ்டெப்ஸாக தான் வச்சு நடக்கும். அதே தான் நம்மளும் இன்றைக்கி செய்ய போகிறோம். நமக்கு தேவை வந்து பேஷன்ஸ். எப்படி இருக்கணும்னா, நான் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அது நடந்தாகணும், இல்லை நாளைக்குள்ளே நடந்தாகணும், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நடந்தாகணும், அதை நான் தூங்கி எழுந்ததுக்குள்ளே நடந்தாகணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கோச்சிக்கிறீங்க கடவுள் மேலே, இல்லை உங்கள் மேலே நீங்கள் கோச்சிக்கிறீங்க, சந்தேகங்கள் எழும்புது, டவுட்ஸ் க்ரீப் ஆகுது. இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நம்ம தவிர்க்கணுன்னா நம்ம இன்னர் அலைன்மெண்ட்டும் அவுட்டர் அலைன்மெண்ட்டும் ஒன்றா இருக்கணும்னா நம்ம வந்து காடை வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். அந்த ட்ரஸ்ட் எப்படி இருக்கணும்னா மலையை போல் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 100% ஃபுல் ஃபெய்த்தோட 1% டவுட் இல்லாமல் இருக்கணும்னு இல்லை. டவுட் இருக்கணும், ஆனால் அதையும் மீறி ஒரு ஸ்ட்ராங்கான மஸ்டர்ட் சீட் அளவுக்கான 100% ஃபெய்த் இருக்கணும். ஸோ எவ்வளோ இருட்டு இருந்தாலும் ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கும் போது என்ன பண்ணுது? அந்த வெளிச்சம் பிரகாசமாக்குது. அதுதான் உங்களுடைய மஸ்டர்ட் ஃபெய்த். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறது. அந்த வெளிச்சத்தை வந்து நீங்கள் வந்து பேஷன்ஸோடு நீங்கள் வந்து அடைக்காத்து வச்சிங்கன்னா நீங்கள் நினச்சதை விட காட்ஸ் டைமிங்கில் அது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய மிராக்கிள்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதாவது நம்ம வந்து பேஷன்ஸ் ப்ளஸ் ஃபெய்த் இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து இதெல்லாம் வந்தாலும் ஒரு விஷயம் நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து எஃபர்ட் ஃப்ரம் அவர் சைடு, ஒர்க் ஃப்ரம் அவர் சைடு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு வச்சுங்க. அவர் என்ன பண்ணுறாரு? வீட்டில் நம்பிக்கையோட பேஷன்ஸோட உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவருக்கு கடைசி வரைக்கும் வந்து வேலை கிடைக்காது. அவரோட சைட்லேருந்து ரெஸ்யூமை கம்பெனிக்கு அனுப்புறதோ, ஜாப் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதோ, இல்லை கோர்சஸ் படிக்கிறதோ அவர் எஃபர்ட் போட்டால் தான் அவர் நினச்ச வேலையை வந்து அவரால் பெற முடியும். அவர் எதுவுமே பண்ணாமல் அவரை செல்ஃப் எஜுகேட் பண்ணாமல் அவர் தன்னை டெவலப் பண்ணிக்காமல் இருந்தாங்கன்னா எதுவுமே நடக்காது. வெறும் பேஷன்ஸ் அண்ட் ஃபெய்த் வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட சைட்லேருந்து லிட்டில் பிட் ஆஃப் ஒர்க் நம்ம எதாவது போட்டே ஆகணும், எஃபர்ட் நம்ம போட்டாகணும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா 3 things we must bear in mind.
a little bit of faith, a little bit of patience, and a little bit of effort from our side. இது மூணுமே இருந்ததுன்னா நம்மளை வந்து அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. ஜீசஸ் கிரைஸ்டோட நம்ம இருந்தோன்னா நம்ம வந்து எவ்வளோ பெரிய மலையை வேணாலும் நம்ம கடந்து செல்லலாம், எவ்வளோ பெரிய கடலை வேணாலும் நம்ம கடந்து செல்லலாம். நம்ம வந்து கழுகை போல் சோறு பண்ணலாம் ஸ்கையில். நம்ம எவ்வளோ ஓடினாலும் நம்ம கால்கள் வலிக்காது. நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், துடிப்பாகவே ஸ்ட்ராங்காக நம்ம வந்து நம்ம இலக்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஓட்டமாக இருந்தாலும் நம்ம இன் ஜீசஸ் இஃப் வி ரன் வி நெவர் கெட் டயர்டு. இதுதான் மெசேஜ். நம்ம தானாக ஓடணுன்னா நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வரும், நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வரும். இது 3 தான் இன்றைக்கி வந்து இந்த வேர்ல்டில் மிகப்பெரிய கொடிய டேமேஜிங்கான சைக்கலாஜிக்கலாக நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ we must be rooted in our spiritual life also with God. ஏன்னா காட் வந்து ஹியூமன் ஃபார்மில் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்று இருக்கிறாரு, ஒன்றும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் த ஃப்யூச்சர். ஸோ அவர் வந்து ஒரு ஹியூமனாக உருவம் எடுத்து இந்த உலகத்தில் வரும்போது அவருக்கு தெரியும் ஒரு மனுஷனால் எவ்வளோ ஏற்றுக்கொள்ள முடியும்னு. ஸோ நமக்கு வந்து அளவுக்கு மீறிய கஷ்டங்கள் வந்து நமக்கு என்றைக்குமே காடால் வரவே வராது. எதா இருந்தாலும் நம்மளால் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா இது வந்து இப்படி போய் முடிஞ்சிடுமோ அப்படி போய் முடிஞ்சிடுமோன்ட்டு நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா காலையில் நம்ம பார்த்த மாதிரியே நம்ம கவலைப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் ஏற்றவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அவருக்கு தெரியும் உன்னால் எவ்வளோ தூரம் தாங்க முடியும், உங்களால் எவ்வளோ தூரம் வந்து இதை சுமக்க முடியும்னு. உங்களால் முடியலையா அந்த சுமையை எடுத்துன்னு போய் கடவுள்கிட்ட ஒப்படைங்க. நீங்கள் வந்து ஒப்படைச்சிட்டு நீங்கள் லைட் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் வேலையை செய்யலாம். அப்படி நீங்கள் லைட் ஆகிட்டு நீங்கள் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக உங்கள் வேலையை செய்யும் போது கண்டிப்பாக என்ன ஆகிடும், நீங்களுக்கு அந்த மஸ்டர்ட் சீடான ஃபெய்த் உங்களோட இருதயத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பாரத்தோட வேதனையோட நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மஸ்டர்ட் ஃபெய்த் என்ன அது ஒர்க் பண்ணாது. அந்த பாரத்தையும் வெயிட்டையும் கடவுள் மேலே ஒப்படைச்சிட்டு அந்த மஸ்டர்ட் சீடு ஃபெய்த் வந்து ஒர்க் பண்ணணுன்னா கொஞ்சம் பேஷன்ஸ் கொடுங்க. அது உங்கள் டைமிங்கில் ஒர்க் ஆகாது கண்டிப்பாக. ஏன்னா உங்கள் டைமிங் வந்து உங்களுக்கே தெரியாது உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு, கடவுளுக்கு தெரியும். அதனால் அவர் டைமிங்கில் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட என்ன ஆகிடும், 100, 1000, பல கோடிகள் மடங்கு சூப்பராக நடக்கும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த ஈவினிங்கில் உங்களை எல்லார்கிட்டையும் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த சேனல் வந்து உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே மாதத்துலேயே நம்ம வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மெசேஜ் ஒன்றும் சூப்பராக போய் பல இடங்களில் சேர்ந்தோம். ஆக இன்றைக்கி நம்ம பார்த்த 3 விஷயங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட், கொஞ்சம் பேஷன்ஸ் அண்ட் எ மஸ்டர்ட் சீட் அளவில் ஒரு கொஞ்சம் நம்பிக்கை. இது எல்லாமே இருந்துட்டோன்னா, காட்ஸ் டைமிங்கில் விட்டுட்டோன்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சத விட நம்ம வந்து பல 1000 மடங்கு மிராக்கிள்ஸ் நடத்தலாம், பல 1000 மடங்கு பலன் எதிர்பார்க்கலாம் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். And I hope this message finds you in peace wherever you are in the world. Thank you.